வணக்கம் அன்புடன் பிபிஎஸ். இன்னைக்கு நம்ம ஷியாம்ரீப்ல இருக்கிற பப் ஸ்ட்ரீட்டுக்கு போறோம். உண்மையை சொல்லணும்னா அந்த இடத்துக்கு ஏற்கனவே ஒரு முறை நாங்க வந்தப்ப இடமே வேற மாதிரி இருந்துச்சு. பகல்ல சாதாரணமா எல்லாரும் கடைங்க ஆளுங்க ஜாமான் வாங்குறது அப்படின்னு தான் இருந்தது. பகல்ல இந்த இடத்த பாக்குறப்ப அமைதியா தான் இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்ஸ், துக்னு சுற்றுலா பயணிங்க மெதுவா நடந்து செல்றது எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடம் இப்படியே எப்படி மாற போகுதுன்னு அப்ப எங்களுக்கு தெரியாது. எங்களை டிரைவர் வந்து ஹோட்டல்ல இறக்கி விட்டதுக்கு அப்புறம் நாங்க ஒரு துக் ஏறி இந்த பப் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தோம். மாலை நேரம் கொஞ்சம் கொஞ்சமா இரவா மாறிடுச்சு. விளக்குங்க ஒவ்வொன்னா எரிய ஆரம்பிச்சிச்சு. கலர்ஃபுல் லைட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், மியூசிக், ஷாப், துக்ங்க. உலகத்தில் பல நாடுகள்ல இருந்து வந்த டூரிஸ்ட் முழு பப் ஸ்ட்ரீட்டும் கொஞ்சம் கொஞ்சமாவே உயிர் பெற ஆரம்பிச்சிச்சு. எங்க பார்த்தாலும் மக்கள், சிரிப்பு, இசை, சாப்பாடு, ஷாப்பிங், ஒரே கொண்டாட்டமான அட்மாஸ்பியர். நாங்க மெதுவா நடந்து சென்று ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனோம். அப்ப எங்க கண்ணுல ஒரு பஞ்சிங் மிஷின் தென்பட்டுச்சு. பஞ்சிங் மிஷின்ல வந்து சில விசிட்டர்ஸ் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட பலத்துக்கு தக்க மாதிரி பாயிண்ட்ஸ் வந்துச்சு. சிலருக்கு 300க்கும் குறைவா வந்துச்சு. அதை பார்த்துட்டு அண்ணன் நானும் ஒரு முயற்சி செய்யட்டுமான்னாரு. ஓ தாராளமா. அண்ணன் நல்ல ஒரு பஞ்ச் கொடுத்தாரு. அடடா என்ன அழகான ஸ்கோர், 5 பாயிண்ட்ஸ். அந்த மோமெண்ட் எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மிஷினை நடத்திக்கிட்டு இருந்தது ஒரு கம்போடியாவை சேர்ந்த ஒரு இளைஞன். அந்த இளைஞன் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த இளம் வயதிலேயே ஒரு சிறிய பிசினஸ் உருவாக்கி அது ஆர்வமா நடத்தி கொண்டு இருக்கிறத பார்த்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் என்டர்பிரினர்ஷிப். சிறியதாக ஆரம்பிச்சாலும் தன்னுடைய முயற்சியில ஒரு பிசினஸ் நடத்துவது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவரும் அவருடைய பிசினஸ் நம்ம அன்புடன் பிபிஎஸ் வீடியோல கொஞ்சம் ஹைலைட் பண்ற மாதிரி கேட்டுக்கிட்டாரு. சரி, இளம் என்டர்பிரினருக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சப்போர்ட்னு சொல்லிட்டு நிச்சயமா செய்யறோம். இந்த வீடியோ மூலமா அந்த இளம் என்டர்பிரினருக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களும் சிறிய சப்போர்ட்டும். இப்ப ஷியாம்ரீப்ல சுத்தி பாக்குறதுல என்னென்ன செலவாகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அதுல இப்ப டிரான்ஸ்போர்ட்டை பத்தி கொஞ்சம் பேசுவோம். நாங்க ஒரு எஸ்யூவி கார் டிரைவரை எடுத்திருந்தோம். பெட்ரோல், பார்க்கிங், டிரைவர் ஃபுட் உட்பட எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு வேலை செய்யறாங்க. அந்த 8 மணி நேரத்துக்கு $25 வந்து 25ல இருந்து 31 வரைக்கும் கேக்குறாங்க. அதே சமயத்துல டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரமா போனுச்சுன்னா அதை பொறுத்து USD 65 வரைக்கும் ஒரு நாளைக்கு வாங்குறாங்க. அதை 8 மணி நேரத்துக்கு மேல உங்களுக்கு வேணும்னா அதுக்கு தக்க மாதிரி பேமெண்ட்டை மாத்திக்கிறாங்க. ஆனா நாங்க எந்த எக்ஸ்டென்ஷனும் எடுத்துக்கல. ஏன்னா சிட்டிக்குள்ள துக் ரொம்ப ஈஸியா கிடைக்குது. துக்ல பயணம் செய்யறதும் ரொம்ப நல்ல ஃபன்னா இருக்கு. நாங்க 4 பேர் அமர்ற துக்ல ஏறணும். ஒரு வழிக்கு $1 தான். துக் ரொம்ப எளிதா கிடைக்குது. அங்கூர் வாட் வரைக்கும் கூட சில பேர் துக்லயே போயிட்டு வராங்க. கொஞ்சம் தாண்டி தூரமா போறப்பதான் நமக்கு வந்து ஒரு வாகனம் தேவைப்படும். ஷியாம்ரீப்ல பயணம் செஞ்ச போது ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ். காற்றை ரசித்து கொண்டு லைட்டை பார்த்து கொண்டு மெதுவா பப் ஸ்ட்ரீட்க்கு செல்வது ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு. நாங்க படுக்கிறோம். மறக்காம எங்க பயணத்துல நீங்க தொடர்ந்து பயணிங்க. அன்புடன் பிபிஎஸ். பாய்.